சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் பஞ்சவர்ணம் பாஞ்சவர்ணம் வீடியோ நல்லா வரணும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு vlog. சுமார் 6 மாசம் கழிச்சு. ஏன்? அதாவது இது என்னது? இல்ல சொல்றேன். இல்ல வேண்டாம். இது என்னது? குழந்தைகளே, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்லப்பா. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்லப்பா, ஆனா வீடியோ கிறிஸ்துமஸ் வந்துரும்ல, அதனால ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். அப்படியே வீடியோ போட மாட்டான். அதாவது இவனை நான் சரித்திரத்துல இடம் பிடிக்க வேண்டும் என்ற அழைத்து வந்து சரித்திரத்துல தான் போய் உட்கார நடம் முடிச்சு நான் என்ன பண்ணுவேன்? எப்போ எடுத்த விளாக எப்போ ரிலீஸ் பண்றான், அது இப்ப பார்ட் 2 வேற போடுறான். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இல்ல இந்த தடவை வீடியோ வந்துடும். வராட்டி ஹாப்பி கிறிஸ்துமஸ்க்கு விஷ் பண்ணது வேஸ்டா போச்சு இல்ல. ஒருவேளை நீ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணினா? இல்ல நான் விஷ் பண்ணிட்டேன்ல. டேய் கிறுக்கு பையில, நீ விஷ் பண்ணிட்ட சரிடா. இது வந்து நீ கிறிஸ்துமஸ்க்கு போட்டாதான் நீ விஷ் பண்ணது கரெக்டா இருக்கும். ஒருவேளை நீ பொங்கலுக்கோ ஆடி பெருக்கோ ரிலீஸ் பண்ணினா நம்மள பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க. விஷஸ் எப்ப வேணாலும் பண்ணலாம், ஆனா நான் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டேன்ல. எப்பா போதும்பா. ஒவ்வொருத்தரும் எதுக்கும் ஆனிவர்சரி கொண்டாடுறான். ஆனா முறையா ஒரு விளாகுக்கு ஆனிவர்சரி கொண்டாடி 1 வருஷம் கழிச்சு அந்த விளாகுக்கு வந்து செகண்ட் பார்ட் போடுற ஒரே மகான் நம்மால் மட்டும்தான். நீ என்ன ஒண்ணு பண்ணு, இந்த ஹாப்பி கிறிஸ்துமஸோட சேர்த்து இந்த ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி எல்லாத்தையும் சொல்லி வச்சுங்க. ஏன்னா நீ வீடியோ எப்ப போடுவோன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பேக்கப் இருக்கட்டும். செம்ம ஐடியா. இதுக்கு நீ சொல்ல மறந்துட்டேன். ஆலப்பி vlog ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தோம்ல, அப்ப நான் ஒரு நாய்கிட்ட பேசினேன்ல, உனக்கு என்ன வேணும், நான் கேரளாக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த நாய் வந்து ஆம்பளை நாய் இல்ல, அது ஒரு லேடி நாய். எப்படி உள்ள போய் பூந்து பாத்தியா? ஏன்டா இப்ப எதை பத்தி பேசிட்டு இப்ப நல்ல நாய் என்ன பண்ணலாம்? அப்ப நீ அந்த நாயை சேர்ந்து இப்ப டாக்டர்ஸ் ஒரு புது பீரியட் ஒன்று ஆரம்பிச்சிடலாமா? இப்ப vlog என்னாச்சுங்கிற கதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப vlog எங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டெக்னிக்கல் கோளாறு ஆயிடுச்சு, அதனால வேற ஒண்ணும் இல்ல. அந்த vlog எல்லாம் எடுத்தாச்சு, இதெல்லாம் சேஃபா ஆர்டிஸ்ட்லாம் போய் காப்பி பண்ணி வச்சாச்சு. சில ஃபுட்டேஜஸ் வந்து இல்ல, சில ஃபுட்டேஜ் தான். இப்ப அதை நம்ம வந்து ரியாக்ஷன் பிளஸ் vlog கேரளத்துக்கு செல்லும், vlog எடுக்கும், உங்களுக்கு நான் காட்டும் காட்டிட்டாலும் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாசத்தை பருப்பாக்கி, அன்பை அரிசியாக்கி, நேசத்தை நெருப்பாக்கி. நான் போட்டோன்னு சொல்லுவோம், எக்ஸோட எடுத்த போட்டோ நினைச்சு போட்டுக்கிட்டு வந்து ஐ மீன் இல்ல ஒருவர் நான் கேரளத்து நடிகர், மலையாள சேட்டை கொஞ்சம் இல்லடா. அது சரி. இப்ப தானே கரெக்டா சொல்லியிருக்க. இல்ல நேந்திர பழ சிப்ஸ் ஆயிட்டு ஏன் மூஞ்ச பாரு. என்ன வேணும்? அண்டர்வேர் வேணுமா? கேரளால அது வேணாம், லுங்கி வாங்கிட்டு வரேன். கதகளி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சத்தியமா எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்ல. அப்பதான் விஜய் சித்து vlog இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடியோ அவங்க போய் எடுத்திருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நம்மள என்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு சில சம்பவம் ஆகி போச்சு, ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. அவங்க அந்த வீடியோவை பிரில்லியண்டா யோசிச்சு ரியாக்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. அந்த ஐடியா வர்றதுக்கே சில பல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடங்கள் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரில்லியண்டா வந்து இந்த வீடியோ நாங்க எப்படி உங்களுக்கு கன்வே பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. சரி போடு. இந்த போற vlog ஃபுல்லாமே ரோட்டையும் காட்டையும் மட்டும் தான் காட்டி வச்சிருப்பியா? வேற எதுவுமே இல்லையா அதுல? இல்லடா, போறப்ப இந்த ரோடுகள், மலைகள், காடுகள் எல்லாம் நல்லா இருந்தது. அது இல்லாம இந்த டனல் பிரிட்ஜ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, அதனாலதான் அது. ஏடா சிப்ஸ் கிடைக்குன்னு வேலைக்காடா சேர்ந்துருக்க. சரி, இப்ப லொகேஷன் எங்க? vlogல போய் லொகேஷன் எடுத்திருப்பியா? அது எங்கன்னு கேட்டேன். ஃபினிஷிங் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்கதான். ஐயா அந்த வீடியோ எங்க? அதுதான் இது. வைக்க மாட்டிட்டான், தலையை சொறிகிறான், யோசிக்கிறான், சுத்தி முத்தி பாக்குறான். ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கு கரெக்டாக 12 o'clock வந்து ஆலப்பிக்கு ரீச் ஆயாச்சு. போட் இருக்க பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருக்கிறதுனால நம்மளை வந்து மண் ரோட் பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து பே அண்ட் பில் தான். நீங்கள் வந்து கார் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 100 rupees என்னமோ தான் வாங்கினாங்க. ஸோ நம்ம அங்கே போகலாம். ஸோ போனதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு வந்து நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். எப்படி இந்த வீடியோல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா போட் ஹவுஸ் போயிட்டியா இல்ல வேற எங்க சுத்திட்டு இருந்தியா? இல்ல சுத்தி ஏதாவது இளநீ கடைகள், கல்லு கடைகள் இருக்கான்னு மட்டும் தான் பார்த்தேன். கல்லு கடைகள்? கல்லு கடைகள். போர்டுக்குள்ள போனோடனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ட்ரிங்க் தராங்க. அந்த காம்ப்ளிமெண்ட் ட்ரிங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட் லெவலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கேஷுவலா குடிக்கிறாராமா, கேஷுவலா. என்னடா வீடியோ இருக்கும்போது நான் குடிக்கிறது கேஷுவலா தான் அடிக்க முடியும். இவரு யாரா?
இவர் கேப்டன். சேட்டா டாடா சொல்லுங்க. கேப்டனுக்கு ஏன்டா டாடா சொல்ற? ஹாய் தானடா சொல்லணும். அதான்டா ஒரு சந்தோஷத்துல நின்னுட்டு ஹாய்ன்னு சொல்றது பதிலா டாடா சொல்லுங்கன்ட்டேன். அவரும் யோசிச்சுட்டு என்ன இந்த கிரிக்கெட் டாடா காட்டுறான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு படத்துல பஸ்ல உட்காந்து மணி ஒண்ணு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரூம் தான், நல்லா சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும். நாங்க போனதை பாத்தீங்கன்னா கீழே 2 ரூம், மேல ஒரு ரூம், அண்ட் 2 பக்கம் பாத்தீங்கன்னா பால்கனி இருக்கு. கரெக்டா 1ல இருந்து 1.5 கிலோ ஷார்ப்பா நல்ல வகையான சாப்பாடுகள் வந்துருது. சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல வியூ எல்லாம் கிராஸ் ஆகி போயிருச்சுன்னு நம்ம சாப்பிடும்போது கவனிக்க மாட்டோம்ல, அதனால சாப்பாடு எல்லாம் வீடியோ எடுத்தியா? அது கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. மொத்தத்துக்கும் போயிருக்கணும். பட் என்னென்ன கொடுத்தாங்கிறது வந்து அது வந்து தெளிவாகவே நம்ம சொல்லிடுவோம். சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரம் கூட்டு போய் எல்லா சீனரி எல்லா அழகான லொகேஷனுக்கு எல்லாம் கூட்டு போய் நல்லாவே காட்டுறாங்க. அந்த 3 to 4 பாத்தீங்கன்னா ஃபிஷ் கடைக்கு தனியா ஃபிஷ் மார்க்கெட்ல வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்க நைட் வந்து சில நான்வெஜ்ஜஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துறாங்க. அது போக உங்களுக்கு வேற ஏதாவது அடிஷனலா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். நைட்டுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா குக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி தந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல ஃபிஷ் மார்க்கெட்ல. எடுத்துட்டு அப்படியே பாஞ்சிட்டு போயிருப்ப நீ அத சேவ கட்டை தூக்கி. உண்மையிலேயே நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சேன், இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ரப்பிஷா போயிட்டோமோ, ரக்கடா போயிட்டு. ஆமா கருமமோ ஆண்டவா. அதுக்கப்புறம் தான் சரி வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாச்சு. என்னடா புதுசா என்னடா மூஞ்சி இது? இந்த மூஞ்சில ஏன்டா எக்ஸ்பிரஷனே வர மாட்டேங்குது? வச்சுக்கிட்டாப்பனா இல்லைங்கிற கொஞ்சம் ஆப்பா வருது. இந்த வீடியோ காட்டினா என்ன பிள்ளையா தேட போறேன்? தேடிடாத தயவு செஞ்சு. வீடியோ வந்து பிள்ளைகள் இருக்கிற பக்கமே கொண்டு மட்டும் போயிடாது. இப்பதான் ஒவ்வொரு போட்டாவும் வந்து இங்க நின்றுட்டு இருக்கு. 5 மணிக்கெல்லாம் ஒரு ஓரமா போய் நிப்பாட்டிடுறாங்க. இந்த நிப்பாட்டினது இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு சிறு கிராமங்கள் பக்கம் தான் நிப்பாட்டுறாங்க. எல்லா போட்டுமே வெவ்வேறு பாயிண்ட். அந்த ரோலே வந்து பாத்தீங்கன்னா பெட்டி கடை இருக்கும், சிறு சிறு இளநீ கடைகள் இருக்கும். அந்த இடம் தான் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல என்ன பேசி வச்சிருக்காங்கிறத வாங்க பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கான நைட்டு ஆல்ரெடி டின்னர். எத்தனை தடவை உன்னையே சொல்லுவேன்? அதாவது நைட்டுக்கு தேவையானங்கிறது ஒரு 3 தடவை சொல்லிட்டேன். மொத்தத்துல விளாகுக்கு தேவையான ஒரு வீடியோ கூட எடுக்க இதே. அதாவது முதல் தடவை சோலோ விளாக் போயிட்டேன், ஏதோ பேசிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோலோ விளாக் எல்லாம் இல்ல. ஃபேமிலி இங்க இருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் இங்க இருங்கம்மான்னு சொல்லி பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு அங்கிட்டு அதை தானே பண்ணேன். பார்த்தேன், அது சொல்லி வர தெரியும். ஹலோ பாஸ், ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கேட்டா சோலோ விளாக் சொல்லிக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம விளாக் எடுக்கிறத பார்த்து இங்க இருக்கிறவங்க வந்து டாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா பேசுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பேசுறாங்க. ஏண்டா அவங்க நல்லா பேசுனாங்க சரிடா, நீ நல்லா பேசலடா. இதுல அவங்கள பேச விட்டாவது விளாக் எடுத்துருக்கலாம். இவன் கொஞ்சம் கம்முனு கேமரா புடிச்சிட்டு அவங்க உங்க கருத்து என்ன அப்படி இப்படின்னு கேட்டா கூட இன்டர்வியூ தம்பி நீ ஓரமா போய் இன்னும் கேமரா போய் நாங்க பேசுறோம். இங்க விளாக் எடுக்கிறவங்க பார்த்து ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன சேனல்னு பக்கெட் லிஸ்ட்னு ஒரு அக்கா போன்ல வாங்கி நானே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இருந்தாலும் நான் உன் மனதைரியத்தை பாராட்டுறேன்டா. அதாவது இந்த விளாக் அவன் எடுக்க போகும்போது கிட்டத்தட்ட 150 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது. இல்ல 151. அதுல நான் 151 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. அந்த சேனலுக்கு இன்னொரு அக்காவோட போனை வாங்கி அதை சர்ச் பண்ணி சர்ச் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நானும் பக்கெட் லிஸ்ட் தமிழ் சேனல். எங்க வீடியோ அவ்வளவு எங்களோட சேனல் அவ்வளவு ஃபேமஸ். நீங்க சர்ச் பண்ணி வச்சுக்கல உடனே எல்லாம் வந்துட்டு அது 10 பருதான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அது நாங்களே கண்டுபிடிக்கிற அவ்வளவுதான் சிரமப்பட்டிருக்கோம். சோ நைட்டு பாப்போம் எப்படி என்ன. இங்க பேசின வார்த்தையே திரும்ப பேசிட்டு போன இடத்துக்கே திரும்ப யூட்டர்ன் போட்டு நடந்து வந்து அப்படிதான். யாரு எனக்கு இருக்க கையில ஏதோ கம்ப தூக்கிட்டு திருப்பி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போச்சா
அதுவும் போச்சா? இல்ல அது கொஞ்சம் வேற மாதிரி போயிருச்சு, வேற ஒண்ணு. வேற மாதிரி போச்சு. அதாவது பகல்ல எடுத்துதான் நைட்டுக்கு வச்சு மேட்ச் பண்ணலாம் முடியும். நைட்டு அது நைட் எடுத்ததுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில எப்பா மூஞ்சியை கொஞ்சம் பாருங்களேன் சாமி. நல்லா போன தூக்கத்துல இருக்கிறவன செவுல சாத்தி அப்பி எந்திரிச்சு உட்கார வச்சு விளாக் பண்ணுடான்னா இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. டேய் கொடுமடா டேய். முத்தி முத்தி பாக்குறான், மைக்க மாட்டுறான், தொங்கிருச்சு. மறுபடியும் எடுத்து நிக்க வைக்கிறான், ஒரு வழியா நின்றுச்சுடா சாமி. இப்ப ஏதோ ஒரு வினோத மனநிலையில உட்காந்துட்டு இருக்கிறான். நான் யாரு, நம்ம சுத்தி என்ன நடக்குது, இந்த கேமரா யாரு இங்க வச்சா, இது எப்படி இங்க வந்துச்சு, நான் இப்ப எங்க உட்காந்து இருக்கேன். அது ஒரு கட்டத்துக்குலாம் போய் நான் எப்படி இந்த போட் ஹவுஸ்குள்ள வந்தேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கே சிரிப்பு இருக்குறா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோனோட அதாவது போட்ல உட்காந்து போனை வச்சு வீடியோ எடுத்து ட்ரோனை பத்தி பேசுறான்னா இவன் எவ்வளவு தெளிவான மனநிலை உட்காந்துருப்பான்னு யோசிச்சு பாருங்க. மொத்தம் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஆண்டவா. ஸோ இனி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7:30 to 8:15 ஃப்ளோர் பாத்தீங்கன்னா லஞ்ச் போச்சு. அது எப்பறம் உனக்கு 7:30 to 8 தான் உனக்கு லஞ்ச் டைமாடா? இல்லடா அது கொஞ்சம் பதறிட்டேன். வேற போன லஞ்ச்ல சாப்பிட்டு கோமாக்கு போனவன் இன்னி அதுல இருந்து தெரியாம லஞ்ச பத்தி பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 9 o'clock நம்ம வந்து செக் அவுட் ஆயிடணும். ஸோ இதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணணும், இது புக் பண்ணி புக்கிங் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். போதே இல்ல போட்டு போன டிஷர்ட்டே போட்டு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவன் நைட்டு ஏதோ ஸ்பாட்டை கீட்ட போட்டு ஏதோ ஒண்ணு மொடா குடிச்சியா இல்ல புதரக்குள்ள உட்காந்து இலதலையா கசைத வாயில கீழே போட்டியா? இலதரைகள் எடுத்தேன், பட் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல இலைகள் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, உயிரோட வந்து சேர்ந்தியாடா. அப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். இது என்னன்னு ஃபீல் பண்ணி இந்த வீடியோ நீ எடுத்த? ஜாக் ரோஸ். ஆனா உண்மையை சொல்ல போனது எப்படி திரும்ப இருக்கு? எப்படி இருக்கு? கை வைக்காமல் சிறுநீர் கழிப்பது எப்படி? ஹலோ ஆஃப் தி டிவி எல்லாரும் என்னை கேப்டன் சொல்லுங்க. சர்ரா பொத்திட்டு போடா. ஜேம்ஸ் பாண்ட் ஒரு போட்ல போவாரு, ஓயிங்னு போகும்ல, அது பேர் என்னது? ஜெட்ஸ்கியா ஏதோ ஒண்ணு. அதுவும் அங்க இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜும் இருக்கு, சிங்கிள் பேமெண்ட் இருக்கு. ஓசிலே கூட்டு போகணும். பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்கு. நீங்க அவங்க புக் பண்ணும்போது ஒரு இமேஜ் அனுப்புவாங்க, கட்சி நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு போட் ஹவுஸே இருக்காது, இல்லாட்டி அப்படி ஒரு ரூமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இமேஜ் நீங்க பார்த்தது எதுவுமே இருக்காது. நீங்க சப்போஸ் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்க போய் நேர்ல கூட போய் பண்ணிக்கலாம். அங்க ஃபினிஷிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு, அங்க போய் நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம் பண்ணாங்களா? நான் கொஞ்சம் ஜென்யூனான ஆளுகிட்ட போயிட்டு. எப்படி தனியா போனியா ஃபேமிலியோட போனியா? அதான் சொன்னேன், அண்ணனோட போனேன். அதனாலதான் பண்ணேன். நான் போன ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜென்யூனான ஆளு. அதாவது பாசத்துல அரவணைப்புலயும் ஒரு தாய் மாதிரியும் அதட்டுறதுல ஒரு தந்தை மாதிரி அவர் இருந்தாரு. அதை நாங்க வந்து டிஸ்பிளேயும் போடுறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒரு வழியா இந்த அகலி வீடியோ முடிஞ்சு. ஆழப்பி விளாக் என்னும் என்னடா ஆச்சு உனக்கு? இது அகலி வீடியோ இல்லடா, இது ஆழப்பி வீடியோடா. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கட்டிங் போட்டு இருக்கான். சரி ஓகே, ஒரு வழியா ஆழப்பி வீடியோ முடிஞ்சு. ரியாக்ஷனா வருதா இல்ல விளாகா வருதா? விளாக் இல்ல கன்ஃபார்மா. இது வந்து ஸ்பூஃபாவும் எடுத்துக்கலாம், இல்ல இது இன்னும் கொஞ்சம் மேற்படியா போய் நீங்க வந்து டிலீட்டட் வீடியோவும் எடுத்துக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். விரும்பு, பகிர், குழு சேர். நன்றி.